வணக்கம் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம ஃபேமிலி தமிழ் கார்ட்டூனில் உறவுகள் கதை வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் வெண்பா கேரக்டரும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கே, அந்த கேரக்டர் கொஞ்சம் மாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர். அதை தான் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸாக வந்திருந்தது. கண்டிப்பாக மாற்றுவோம். ஏன்னா ஒரு கதையில் அப்படிங்கிறப்போ ஒரு வில்லியாக இருக்காங்க, வில்லியோட கேரக்டர் எப்படியோ நம்ம அதை அப்படி தானே காட்ட முடியும். அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான கதைக்களங்கள் கொஞ்சம் மாறணும். அதுக்கு கொஞ்சம் கால நேரங்களும் ஆகும் இல்லையா? அதுக்காக மட்டும்தான். இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து கதை கொஞ்சம் வேற லெவலில் கொண்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக வீடியோ நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது. எனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்க. இப்படி எல்லாம் இருக்காது மாமா. நீங்க என்னத்தையும் வார்த்தை விடாதீங்க. எப்பா, அவனுக்கு வேணும்னா நம்மளே கொடுக்க போறோம்ப்பா. அவன் எதுக்கு பணத்தை எடுக்க போறான்? தேவையில்லாம வார்த்தை விடாதீப்பா. பாருடா, இந்த வீட்டுல பண தேவை இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான். அவன் தான் பணத்தை எடுத்திருக்கணும், அவன் தான் பணத்தை திருடி இருக்கணும். இந்த கல்யாண விஷயம் வந்ததுல இருந்து என்னை யாருமே இந்த வீட்டுல மதிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுல கேட்கணும், மாப்பிள்ளை வீட்டுல கேட்கணும்னா ஏன் பொண்ணு வீட்டுக்குன்னு எந்த ரூல்ஸும் இருக்கக்கூடாதா? அந்த அரசு என்னடானா எல்லாமே அவ இஷ்டத்துக்கு தானே ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கா. இந்த கணேஷ் அதை விட எல்லாமே எங்க அண்ணிக்கு தான் தெரியும், எங்க அண்ணன் வச்சது தான் சட்டம், எங்க அண்ணனும் அண்ணியும் தான் எங்க வீட்டுல சாமி இதுங்கிற மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்து என்னை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கான். ச்சே, இந்த கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல பெரிய கடிவாளம் போட்டுரும் போல் இருக்கே. என்ன வெண்பா, பூரி சாப்பிடணும்னு ஆசையா உட்காந்துட்டு சாப்பிடாமலே எந்திரிச்சு வந்துட்டு. ஏன் டாடி, இப்ப நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோட ஃப்ரீடம் எல்லாம் பறிபோனது மாதிரி எனக்கு தோணுது. இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு கல்யாணம்? தேவையில்லாம என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க, என்ன மன உளைச்சலுக்கு ஆராக்குறீங்க தெரியுமா? இப்ப என்னடா நடந்துச்சு? இந்த சாரி விஷயம்ல ஒரு மேட்டரா? என்கேஜ்மெண்ட் யாருக்கு டாடி? எனக்கு தானே. இது நானும் கணேஷும் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இதுல நானும் கணேஷும் முடிவெடுக்கிறத தவிர எல்லாரும் முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? அந்த அரசு யாரு முதல்ல? எல்லாமே அவதான் எல்லாம் பண்ணணும்னா அப்புறம் எனக்கு வருது டாடி நல்ல வாயில. சரிடா, கல்யாணம் வரைக்கும் தானே பொறுமையா போ சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது அவனால. கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருக்கிறதே கணேஷை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிறதுக்காக மட்டும்தான் டாடி. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட நான் ரொம்ப தாழ்ந்து போறது மாதிரி இருக்கு. அந்த அரசு இனுங்கிற கேரக்டர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. டேய், அவ வீட்டுக்கு மூத்த மருமகடா, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அதெல்லாம் நீ போயிட்டீனா எல்லாம் சரியா போயிடும். இப்ப ஏன் அதை நினைச்சு டென்ஷன் ஆகுற? மூத்த மருமகன்னா அந்த வீட்டுக்கே முதலாளின்னு அர்த்தமா? எல்லாமே அவங்க வச்சதான் சட்டமா? எனக்கு பிடிச்ச புடவையை தானே நான் எடுக்கணும்னு சொன்னேன். ஏன் அந்த சரஸ்வதி புட்டிக்கில் வாங்கினா என்ன தப்பு இருக்கு? பாரம்பரியமான கடையில தான் வாங்கணும்னு எதுவும் ரூல்ஸா? அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்டா. சரி, இப்போ உனக்கு என்ன? சரஸ்வதி புட்டிக்ல உன்னோட என்கேஜ்மெண்ட் சாரி வாங்கணும் அதானே? ஆமா, எனக்கு அங்கதான் வாங்கணும், எனக்கு அங்கதான் வேணும். அவங்க பாரம்பரியமான கடையில தான் போய் எடுக்கணும்னு கூட்டிட்டு போறாங்கல்ல. நாளைக்கு அங்கே போய் பிரச்சனையை பண்ணுவோம். எனக்கு இங்க இருக்கிற எந்த சாரியுமே பிடிக்கலன்னு ஒவ்வொன்றா எடுத்து போட சொல்லிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு வழிக்கு வந்து தானே ஆகணும். என்ன டாடி சொல்றீங்க? ஆமாடா, அவங்க பாரம்பரிய கடையில வாங்கணும்னு சொல்றாங்க, நீ புட்டிக்ல வாங்கணும்னு பிடிவாதமா இருக்க. அவங்க சொல்றத கேட்டது மாதிரி அவங்க சொல்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அந்த குடும்பத்துல எடுப்பாங்களா? மாப்பிள்ளை எடுப்பாரா முதல்ல? கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன? என் பொண்ணுக்கு பிடிக்காத புடவையை எடுத்து கட்டுறதை விட அவ சொன்னது மாதிரி பேசாம அந்த சரஸ்வதி புட்டிக்குள்ளேயே எடுத்துட்டு போயிடலாம் போல் இருக்கே அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறேன். அப்பா அவங்க உன் வழிக்கு வந்து தானே ஆகணும். நிஜமாவா டாடி? அங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டா கண்டிப்பா என் வழிக்கு வந்துருவாங்கல்ல? ஆமா வெண்பா, எதையுமே அவங்க போக்குல போய் தான் விட்டு பிடிக்கணும். நம்ம இழுத்த இழுவைக்கு இப்பவே வரணும்னா எப்படிமா? வெரி குட், சூப்பர் டாடி. இது நல்ல ஐடியாவா இருக்கே. கணேஷ் கிட்டையும் பிரச்சனை பண்ணாதது மாதிரி ஆச்சு. அதே நேரத்துல அந்த அரசி முடிவெடுக்கிறது நடக்காம போனது மாதிரியும் ஆயிடுச்சு. நம்ம ஆசைப்பட்டது மாதிரி, நான் ஆசைப்பட்டது மாதிரி சரஸ்வதி புட்டிக்ல என்கேஜ்மெண்ட் சாரி வாங்கிடலாம். அவ்வளவுதான். இப்பவாது சாப்பிடுறியா? அம்மா உனக்காக ஆசையா செஞ்சது. இல்ல டாடி, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, வேண்டாம். சாப்பிடாமலே எப்படிமா வயிறு ஃபுல்லாகும்? அப்பா ஊட்டி விடுறே, 2 வாய் சாப்பிடு. இந்தா.
ஆக்காட்டுங்க டேடி காட்டி சாப்பிட்ற செல்லம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவளை எப்படியெல்லாம் பார்த்து பத்திரமாத்து தங்கமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நீ சாப்பாட்டுல எல்லாம் கோச்சிட்டு போனா அப்பா மனசு தாங்காது இல்லடா. சாரி டேடி. பரவாயில்ல, முதல்ல நீ சாப்பிடு. இந்தா தேங்க்யூ டேடி. இன்னும் 2 வாய் சாப்பிட்டுட்டு போயிருமா? போதும் டேடி. பரவாயில்ல, சாப்பிடு. இங்கே பாரு வெண்பா, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அப்பா கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசு. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிவெடுக்கக்கூடாது. இவ்வளவு நாள் நீ சின்ன புள்ள, இனி கல்யாணம் ஆக போதில்ல. பொறுப்பா 2 குடும்பத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை வேணும். ஆஃபீஸ் வேலை, கம்பெனி வேலையை மட்டும் பார்த்தா பத்தாது. பல நெளிவு சுழிவுகளையும் நீ நல்லா தெரிஞ்சுக்கிறணும், கற்றுக்கிறணும். அப்பதான் எல்லாத்தையும் சமாளித்து வர முடியும். உண்மைதான் டேடி. ஊட்டுங்க. இப்படி வாசல்ல நின்று மகளுக்கு இப்ப ஊட்டுங்க. நாளைக்கு போற வீட்டுல மாமியா வந்து ஊட்டி விடுவா. மாமியா ஊட்டலைன்னா என்ன, என் மாப்பிள்ள ஊட்டி விடுவார். என்னம்மா? நான் ஏன் மாப்பிள்ள ஊட்டுற வரை வெயிட் பண்ணும்? நான் இங்க தானே இருக்க போறேன். வெண்பா, அம்மாக்கு எதுவும் தெரியக்கூடாதுடா. ஓ சாரி டாடி. அவ கெட்டு குட்டிச்சோரா போறதுக்கு நீங்க ஒரு ஆளு தாங்க முக்கிய காரணம், வேற யாருமே கிடையாது. இருந்துட்டு போறேன் போடியே. போதும் டாடி, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். என்னம்மா விறகு ஈரமாவா இருக்கு? ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஆமா மாமா, 2 நாளா ஒரே மழையில அதுல லேசா நனைஞ்சிருச்சு. அதான் பிடிக்காம இப்படி போட்டு சத்திராயி வந்தது. ஏமா, தொழில்னு நம்ம இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தொழில் பண்றதுகளை நம்ம எப்படி பத்திரப்படுத்தணுமோ அப்படி பத்திரப்படுத்தணும்ல. அசால்ட்டா இருந்தா எப்படிமா? இல்ல மாமா, ராத்திரி நேரத்துல மழை வரவும் சுத்தமா சத்தமே கேட்கல, அசந்து தூங்கிட்டேன். அதான். சரி என்ன செய்யறது? ஊதி விடு. இன்னைக்கு எப்படியும் இந்த ஆர்டரை கொடுத்து ஆகணும். இந்த ஆர்டரை கொஞ்சம் நல்லபடியா கொடுத்துட்டோம்னா அடுத்த ஆர்டர் கடையில இருந்து நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு. நெசந்தா மாமா, இந்த ஆர்டரை மட்டும் பிடிச்சிட்டோம்னா அடுத்த தம்பியே நம்மகிட்டயே ஆர்டர் கொடுப்பாங்க. எப்படியாவது இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறணும். என்ன மாமன மருமகளும் முறுக்கு சுடுறோம்னு இன்னும் ஒன்னும் சுட்ட வாடு இல்லையாட்டிருக்கு. அதர்சத்தை என்ன தட்டி போடலையா? யாருடி இவ? இங்கே அடுப்பே எரிய மாட்டேங்குதுன்னு உட்காந்துருக்கேன். நீ வேற முறுக்கு சுடலையா அதிரசம் சுடலையான்னு வந்து ஊதி பாரு, அப்பதானே தெரியும். அது சரி, அடுப்பு எரியலைன்னா இப்ப ஆர்டர் கொடுக்காம இருப்போமா? இந்த முடிஞ்சிருச்சுட்ட, முறுக்கு முடிஞ்சோன்னா அதிரசத்தை தட்டி போட்டுறேன். அந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன ஆசையாடி? காலையில இருந்து ஊதி குடல் வெளியில வந்துடும் போல் இருக்கு. ஈரத்துல எல்லாம் நனைஞ்சு போய் வீணா போய் கிடக்கு. என்ன செய்யறது? அப்புறம் வேலை சமயத்துல இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அதையும் சமாளிச்சு தானே ஆகணும். நம்மகிட்ட என்ன பெரிய கரண்ட் அடுப்பா இருக்கு? கரண்ட் அடுப்பு வேணாம், ஒரு சிலிண்டர் அடுப்பாவது அந்த பெரிய அடுப்பு ஓட்டல் அடுப்பு வாங்குவோம்னா அதுவும்ல 15,000 20,000 சொல்றேன். அம்பட்டு காசுக்கு எங்கே போறது? தெரியுதுல்ல. அப்ப அதுக்கேற்றது மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலையை நம்ம தானே பாத்துக்கறேன். அந்த பிள்ளைய வந்து வராம வள்ளுன்னு கடிச்சா அது எங்கே ஓம்பாவான்? உங்க மருமகளை நான் ஒன்னும் சொல்லல சாமி. இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டரை கொடுக்கணும்ல, அதுக்குத்தான் பேசுறேன். அப்புறம் ஆர்டர் கையை விட்டு போச்சுன்னா கரணம் போட்டாலும் கிடைக்காது. அடுத்தவன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டானா அப்புறம் நம்மளால இதை எடுத்து செலுத்த முடியுமா? கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறணுமேன்னு தான் சொல்றேன். பண்ணிடலாம். இன்னைக்கு பொழுதே இருக்குல்ல, எப்படியும் 7 மணிக்கு தானே கொண்டு போய் சரக்கு போடுவான். அதுக்குள்ள முடிச்சிருவான். நீ பேசாம இரு. ஹாய் தாத்தா, ஹாய் அப்பத்தா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் பேத்தி. என்ன காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? காலேஜ் எல்லாம் எப்படி முட்டி போச்சு? சூப்பரா போச்சு அப்பத்தா. இன்னைக்கு என்ன பல்க் ஆர்டர் கிடைச்சிருக்கு போல் இருக்கு. குடும்பமா உட்காந்து சுட்டுட்டு இருக்கீங்க. சீதா, நீ உள்ள போ, அம்மா வரேன். இருக்கட்டும்மா, இப்பதானே வந்தேன். சரி, நீ உள்ள போய் கைகள் மூஞ்சி கழுவு, அம்மா இந்த டீ போட்டு தரேன். இப்போ எதுக்குடி உன் மகளை உள்ளே வரட்டுற? இல்லத்த, அவ கைகால் மூஞ்சி கழுவுனா காப்பி குடிப்பாள்ல, அதான். காப்பி குடிக்கிறதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கறலாம். அடியே மாப்பிள்ளைகிட்ட நீ என்னடி சொன்ன? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டால. இன்னைக்கு என் பேத்தியா மாட்டினாலே. சீதா, உனக்கு டயர்டா இருக்கும், நீ உள்ள போ, அம்மா இந்த வரேன். அவளை எதுக்குடி இப்ப விரட்டிக்கிட்டு இருக்க? நான் பேசுறேன்ல, நான் பேசுறதுக்கு அவளை பதில சொல்லிட்டு போ சொல்லு. இல்லத்தே. ஆமாச்சி, நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன்ட்டேன். என்னடி கல்லூரி மங்கி மாதிரி நிக்கிற? உன்னைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட மொட்டை மாடியில பேச போறோம்னு போனியே, பேசுற அன்னைக்கு என்னத்த சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அடியே, அவங்க பேத்தியை பார்த்துட்டு போயிட்டு போன் அடிக்கிறோம்னு சொன்னாங்க. போனவங்க போனே அடிக்கலைன்னா அதுக்கு இவ என்ன செய்வா? இவளை எதுக்கு போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க? போன் அடிக்காமலாம் இல்லைங்க, போனெல்லாம் அடிக்கத்தான் செஞ்சாங்க. நான் கேட்கறதுக்கு அவளை பதில் சொல்ல சொல்லுங்க. என்ன அப்பதான் வந்த வரத்தில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? நான் மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னியாம்டி? ஆமா, நான் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னவன் எதுக்கு வெளிநாட்டுக்கு போனேன்? எதுக்கு வெளிநாட்டுக்கு போனேன்? ஐ, மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டாரு.
சொல்லிட்டாரா? அப்போ இந்த வீட்டுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையா? வெள்ளக்கமாறு பிஞ்சு போகும் பெஞ்சு. என்னடி நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட அம்மா போன் அடிச்சுக்கிட்டு நீந்தே என்னவோ சொன்னதாகவும் அதனாலதான் வெளிநாட்டுக்கு பயில அனுப்பி இருக்கிறதுக்காகவும் பேசியிருக்காங்க. இப்ப எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னியா? நான் சாக போறேன்னு சொல்லி இருந்த நீ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்ப உனக்கு என்ன ஒரு நெஞ்சலத்த இருக்கனே? ஐயோ அப்பதான் நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. நான் படிக்கணும்னு மட்டும்தானே சொன்னேன், மற்றபடி எதுவும் சொல்லலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னா நான் அங்க போய் ஃப்ரீயா படிச்சுக்கலான்னு தான் இருந்தேன். அப்ப மாப்பிள்ளை என்ன வேண்டான்ட்டாரா? நக்கலை பாத்தியாடி உன் மகளுக்கு? என்ன நக்கலா நையாண்டி ஒண்ணி சிரிச்சுக்கிட்டு கேட்குறான்னு? வசதியான மாப்பிள்ளை, நல்ல இடம், இந்த மாதிரி இடம் அமையிறது நம்மளுக்கு ரொம்ப கடுசுன்னு தானடி அங்கிட்டு இங்கிட்டு தேடி உன்னைய தேடி வந்தவங்களை பார்த்து நான் இழுத்துட்டு வந்தேன். அப்படி இருக்கையில இப்படி ஒரு டுசுட்டை பண்ணி விட்டு இப்படி கிளப்பி விட்டுருக்கி. அப்ப என்ன ஒரு திமிர் இருக்குன்னு? நீ வேணான்னு சொன்னதுனாலதான் நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பையன் வெளிநாட்டுல போய் இருக்க போறோம்னு போயிருக்கான். என்ன நினைச்சுக்கிட்டு தெரியல நீ? இதாதான் படிப்பு முடிஞ்சிருச்சு இல்லடி, இந்த வருஷத்தோட முடிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே? ஐயோ அப்பதான் நான் யாரையும் வெயிட் பண்ணவும் சொல்லல, வெளிநாட்டுக்கு போகவும் சொல்லல. அந்த பையன் ஃபாரின் போனதுக்கு என்ன ஏன் வருத்தெடுக்கிற? நீ அந்த பையல்கிட்ட என்னமோ சொல்லியிருக்க, அதனாலதான் அவன் கல்யாணம் இப்போதைக்கு எனக்கு வேணான்னு வெளிநாடு போயிருக்கேன். ஏன்டி இப்படி போட்டு பாடாப்படுத்துற? எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நான் செத்து போயினா அப்போ உனக்கு நிம்மதியாடி? என்ன அப்பதான் இப்படி எல்லாம் பேசுற? நான் கல்யாணம் பண்ணலைன்னா நீ செத்து போயிருவியா? அம்மாடி, நீ கல்யாணம் கட்டிக்கிறலன்னா நான் சாகத்தாண்டி வேணும். அப்ப நான் சாகட்டுமா? ஐயோ, அப்ப தாத்தாவுக்கு வேற பொண்ணு பார்க்கணுமா? அட இது நல்லா இருக்கே. என்ன? நான் ஒன்றும் சொல்லலப்பா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத தாத்தா. எங்க காலேஜ்ல கிளாஸ் ரூம் எல்லாம் கூட்ட வர்றதுக்கு கருத்தமான ஒரு அம்மா வருவாங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா. நான் வேணும்னா அவங்கள உனக்கு கட்டி வச்சிருட்டா? எனக்கு இந்த கிழவியோட வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் கடுகடு சிடுசிடுன்னு ஒரேதான் டார்ச்சர் பண்றாடி பேத்தி. பேசாம அந்த கருத்த மாவை கரெக்ட் பண்ணிடுவோம். யோ கிழவ, எஸ் டார்லிங். மண்டையில மசர் இல்ல, இங்க ஒரு கட்டிக்கிறதுக்கு கருத்தம்மா கேக்குதாக்கும். கருத்தம்மா பாத்துக்க சொல்லிவிட்டேன். ஒரு நேரம் இருந்தது மாதிரி இருக்க மாட்டேன். தாத்தா நீ ஃபீல் பண்ணாத. நாளைக்கே கருத்தம்மாவை பொண்ணு பார்க்க போறோம், நாளான்னைக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். எப்படி? ஏய் போடி, வந்த வரத்துல எதுக்கு அவங்கள வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? போ உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேலையை பாரு போ. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு வைக்கணும்னு நினைச்ச, நீ என் புருஷனுக்கு பொண்ணு தேடுற. ஏண்டி இந்த வாரண்டி உன்னைய? அடப்போ அப்பதான், இன்னும் வாழ வேண்டிய லைஃப் எவ்வளவோ இருக்கு. கல்யாணம்னு அடியே இந்த வாரண்டி உன் இடுப்பு எலும்பு இன்னைக்கு உடைக்கல, அப்புறம் இருக்கு உனக்கு வார எந்தா. என்னாச்சு நீ? என்ன பிரச்சனை? ஏன் ஒரே சவுண்டா இருக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே, சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாடா ரமா, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஜானுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சோ, ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறோம்னு சொல்லுச்சு. ஏண்டா பூசி முழுகுறிய? என்ன விவரம்னு உள்ளத சொல்ல வேண்டியதானே? அந்த திருட்டு பயலுக்கு அப்பவாது உரைச்சு ஒழுங்கா காசை கொடுக்கறானான்னு பாப்போம். என்னது காசா? ஐயோ, நம்ம எடுத்த பணத்தை பத்தி தான் பேசுறாங்களோ? அம்மா நீங்க சும்மா பேசாம இருங்களேன். என்ன நீ காசு? என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராமா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நீ ஏதோ என்னையே தான் கை காட்டி பேசுற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும். எப்படி நடிக்கிறேன் பாத்தியா? திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி இருக்கும்ல, அப்ப அப்படித்தானே நடிப்பேன். அப்பா இப்ப யார் என்னத்தை திருடினா எனக்கு ஏன் தேல் கொட்டினது மாதிரி இருக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ, பழியெல்லாம் ராமண்ண மேல விழுகுதே. கடவுளே, இப்ப என்னால நான் தான் எடுத்தேன்னு சொல்ல முடியல, எப்படி கொண்டு வைக்கவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, புள்ள இப்பதான் வந்து நிக்கிறேன். தேவையில்லாம அவன் மேல பழிய போடாதீங்க, பேசாம இருங்கங்க. அவன் மனசு தாங்குமா? ஆமாப்பா, ராமனை தயவு செஞ்சு தப்பா பேசாதியே. அவனுக்கு என்னப்பா தேவை இருக்க போகுது? அவனுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்க கொடுக்க போறோம். நம்ம இருக்கும்போது அவன் எதுக்குப்பா எடுக்கணும்? அப்படியே எடுத்திருந்தாலும் என்னப்பா தப்பு இருக்கு? என்னடா என்ன தப்பு இருக்குன்னு கேக்குற? சொந்த வீட்லயே காசை திருடி இருக்கான்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பேன்? இவனையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே தப்புடா. என்ன சொந்த வீட்டுல பணத்தை திருடுனேனா? அண்ணி என்ன சொல்றாரு இவரு? ஒன்றும் இல்லடா ராமா, அண்ணிட்ட நான் ஒரு 2 நாள் முன்னாடி 50,000 ரூபாய் பணம் கொடுத்து வைக்க சொன்னேன். அதில் 25,000 தான் இருக்கு, இன்னும் 25,000 காணோம். அதான் பேசிக்கிட்டு இருந்தா அப்பா ஏதோ பேசுறாங்க. அது ஒன்றும் இல்லப்பா, வீட்டில் தான் எங்கேயாவது இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நான் தான் தன்னை மனத்தை தனமா எங்கேயோ வச்சு தொலைஞ்சிட்டேன், எங்கே வச்சேன்னு தெரியல. அதுக்கு மாமா என்னென்னமோ சொல்றாங்க. விடு, நான் ஏன் மேலதான் தப்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ அப்ப பணத்தை நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சி,
என்னடா இப்படி பேசுற? நான் அப்படி நினைப்பேனா? நான் தாண்டா தன்னை மறந்தத்தனமா எங்கேயோ வச்சு தொலைஞ்சிட்டேன். எங்கே வச்சோம்னு தெரியல. அதான் இப்ப பெரிய தொல்லையே. அப்படியே இல்லைனாலும் அந்த காசு போனா போயிட்டு போகுது. ஒண்ணும் இல்ல, நீ எதையும் யோசிக்காத, விடு. அது எப்படிம்மா விட முடியும்? 50,000 இருந்த இடத்துல 25,000 இருக்கு, மிச்சம் 25,000 காணோம்னா அப்ப அதுக்கு காரணமானவங்கிட்ட எதுவும் கேட்க கூடாதா? அப்பா நீங்க சும்மா இருங்களேன்ப்பா. அப்போ நான் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அப்படித்தானே? சந்தேகம்லாம் இல்லடா, கன்ஃபார்மா சொல்றேன். அந்த காசு எடுக்கிறதுக்கு வேற யாருக்கு எந்த தேவையும் கிடையாது. காசு இல்லாம பணம் இல்லாம சுத்திக்கிட்டு தெரியுற ஒரே ஆளு நீ மட்டும்தான். உனக்கு தாண்டா பண தேவை இருக்கு, நீ தான் அந்த பணத்தை எடுத்திருக்க. அப்பா, அண்ணனை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அண்ணா அப்பேற்பட்ட ஆள் இல்லப்பா. சானு, நீ உள்ள போ. என்னம்மா இதெல்லாம்? ஏங்க, இப்படி அவனை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதெல்லாம் நல்லா இல்லைங்க. அவன் நம்ம பெத்த புள்ள, அவன் திருட்டு பயலா? இவ்வளவு நாளும் அவனுக்கு திருட்டு புத்தி இல்லாம இருந்திருக்கலாண்டி. இப்போ ஒண்ணும் இல்லாம வெறும் பயிலா திரியறான்ல. அப்ப அவனுக்கு பண தேவை இருக்கத்தானே செய்யும். அங்கே இங்கேயும் போறதுக்கு, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, தேவையில்லாத செலவுக்கு, டீ காப்பிக்கு, அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் எங்க இருந்து வருது காசு? அதெல்லாம் இப்படி திருடுனா தானே உண்டு. அதுக்கு தான் கை வச்சுட்டான். இன்னொரு முறை ராமனை திருடேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வராம. அவனே காசை எடுத்திருந்தாலும் சொந்த வீட்டுல எடுக்கிறது எப்படிங்க திருட்டாகும்? அம்மா, நான் எதுக்குமா அந்த பணத்தை எடுக்கணும்? அதுவும் அண்ணி வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிற அளவுக்கு அப்படியே தேவைன்னா நான் அன்னிக்கிட்ட கேட்டு வாங்க போறேன். எதுக்குமா எடுக்கணும்? எனக்கு என்னமா அவசியம் வந்திருக்கு? அப்பா ராமன் சொல்ற மாதிரி அவனுக்கு தேவைன்னா கேட்க போறான்ப்பா. எதுக்குப்பா அவன் கை வைக்கணும்? ஏன்பா இப்படி அநியாயமா வார்த்தை விடுறீங்க? வார்த்தை விடாதீங்கப்பா. வார்த்தையை விட்டுட்டு அள்ள முடியாதுப்பா. அண்ணாமலை, நீ வேணும்னா உன் தம்பியை நம்பலாம், என்னால இவனை நம்பவே முடியாதுடா. எத்தனையோ நாள் ஆபீஸ்க்கு வாடா, வேலையை பாருடா, சொந்த கம்பெனி இருக்கு, அதை பாருன்னு சொன்னதுக்கு பார்க்காம நான் லோன் வாங்க போறேன், அது வாங்க போறேன், இது வாங்க போறேன்னு ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு கையில ஒரு காசு இல்லாம வெறும் பைய வெட்டித்தனமா தெரிஞ்சா இப்படி தாண்டா திருட தோணும். அப்பா, தயவு செஞ்சு அண்ணன் அப்படிலாம் பேசாதீங்கப்பா. அண்ணன் பாவம்பா. அண்ணே, நீ உள்ள போ. அப்பா, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா உள்ள போ. பணத்தை எங்கடா வச்சிருக்க? பணத்தை கொடுக்க போறியா இல்லையாடா? மாமா, நீங்க பேசுறதெல்லாம் சரியே இல்ல மாமா. ராம மேல இப்படிலாம் அநியாயமா பழி போடாதீங்க. ராமா, நீ வா ராமா, வா உள்ள போலாம், வா. அரசி, அவனை விடுமா. அவனை விட போறியா இல்லையா? இந்த மனுஷனுக்கு பைத்தியம் முத்திருச்சு. அப்பா நீங்க தம்பியை யாரோ மாதிரி நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விடுங்கப்பா. அப்ப காணாம போன பணத்துக்கு என்னடா பதில்? அதை பத்தி என்னன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அந்த பணம் தொலைஞ்சே போயிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டை தாண்டி அது எங்கேயும் போயிருக்காதுப்பா. தயவு செஞ்சு தம்பியை இந்த மாதிரி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கறத விடுங்கப்பா. என் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. ராமா, எல்லா தப்புக்கு நான் தாண்டா காரணம். மாமா கொடுத்த பணத்தை எங்கே வச்சோம்னு தெரியாம தன்னை மறந்து போய் தெரிஞ்சு, ஐயோ இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நின்றுச்சே. எல்லாத்துக்கும் நான் தான் ராமா காரணம். அண்ணிய மன்னிச்சிடுறா. நீங்க என்ன அண்ணி பண்ணீங்க? நீங்க வச்ச பணத்தை காணோன்னு அப்புறம் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு இவர் என் மேல பழி போடுறாருல்ல, அதுதான் அண்ணி என்னால தாங்கிக்க முடியல. ராமா, நீ அதெல்லாம் யோசிக்காத, விடு. தள்ளுமாங்கிட்டு. இப்ப என்ன செய்ய போறாரு இவரு? இங்க இருங்க. அண்ணா, எங்கடா பணத்தை எங்கடா வச்ச? அப்பா, என்னங்க இதெல்லாம்? திருட்டு பைய மாதிரி புள்ளைய சட்டையை பிடிச்சு கேக்குறீங்க? ஏய், யாரும் எதுவும் பேசக்கூடாது. வாய மூடிக்கிட்டு நில்லுங்க எல்லாரும். இந்த பணம் எங்க போச்சுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன். அப்பா நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. ராமன் சட்டையை பிடிச்சி என்னப்பா அதெல்லாம்? யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா பேசாம தான் இருக்கணும். என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற யாரும் இதுக்கு மேல எதுவும் வாயை திறக்க கூடாது. இல்லப்பா, பேசாம இருன்னு சொன்னேன். பணம் எங்கடா? அப்பா, சத்தியமா நான் பணத்தை எடுக்கலப்பா. பணம் எடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லப்பா. எனக்கு இந்த வீட்டுல என்னப்பா குறை? நான் ஏன்பா பணத்தை எடுக்கணும்? இந்த வீட்டுல பண தேவை இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஒழுங்கா பணத்தை எடுத்ததை உண்மையை ஒத்துக்கிட்டு கையில கொடுக்குறியா, இல்ல பெத்த புள்ளைன்னு கூட பார்க்காம ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தவா? அப்பா அப்பா பணம் என்னோட பணம். நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்த பணம். அதை காணாட்டா அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். தேவையில்லாம தம்பியை தப்பு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்கப்பா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், அது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணம்டா. அதை பத்தி உனக்கு அக்கறை இல்லையா? பணம் முழுசும் காணாம போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க தம்பியை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுப்பா. என்னால அதை பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு ராமனை எதுவும் சொல்லாதீங்க மாமா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்க வார்த்தைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறோம். அதுக்காக ராமன் பணத்தை எடுத்திருக்க மாட்டான் மாமா. ராமன் நான் வளர்த்த பிள்ளை, அவன் என் பிள்ளை மாமா. அவன் திருடன் கிடையாது. பெத்த பிள்ளைய இப்படி நிக்க வச்சு திருட்டு பட்டம் கட்டுறீரே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எல்லாரும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வர்றீல்ல,
சரி சொல்லுங்க, யாரு பணத்தை எடுத்திருப்பா? அதான் சொல்லிட்டேன்லப்பா, பணம் காணாம போயிருந்தாலும் பரவாயில்ல, அது இல்லைனாலும் பரவாயில்ல, மொத்தமா போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, விட்டுருங்க. இதுக்கு மேல அந்த பணத்தை பத்தி பேசாதீங்க. நீ சம்பாரிச்ச பணத்தை நான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீலடா. ஆனா என் பிள்ளையோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியத்தை எந்த நாய் திருநானோ அந்த நாய் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா. பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லு. எடுக்காத பணத்தை அவன் எங்க இருந்துப்பா கொண்டுட்டு வருவான்? என்னப்பா பேச்சதெல்லாம்? பணத்தை கொண்டுட்டு வந்து வைக்காம இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. நல்ல ரோசக்காரனுக்கு அவன் பிறந்திருந்தானா இந்த வீட்டு படிவாச அவன் மிதிக்க கூடாதுடா. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. மாமா அப்பா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குப்பா. ராம எந்த தப்புமே பண்ணாம எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளில போனோம்? அண்ணே, எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுங்கிறது தான் அவரோட எண்ணம்னா நான் கிளம்புறேன்னு. ராமா ராமா எங்களை விட்டு எங்கடா போற நீ? இதயம் இதயம் எரிகின்றது